ஹாய் மக்களே, வெல்கம் டு பிகேஎம் லட்சுமி சேனல். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்? பாப்பாவுக்கு லீவ் விட்டாங்க, ஒரு 2 வீக் லீவு. அதனால் சரி ஊருக்கு போகலான்னு சொல்லிட்டு மளிகை ஜாமான்லாம் எடுத்து வச்சிட்ருக்குறேன். மிளகாத்தூள், வீட்டில் அரைச்ச மிளகாத்தூள், அப்புறம் கம்பு அங்கே கஞ்சி பாதி வச்சு காய்ச்சி குடிச்சிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு, அங்கே மிக்சி கிடையாது, பவுட்ரு இங்கேயே பண்ணி எடுத்துகிட்டு போகலான்னு சொல்லிட்டு கம்பு அரைச்சி ஒரு டப்பாவில் ஸ்டோர் பண்ணி வச்சிட்ருக்குறேன். கம்பு, கேழ்வரகு மாவு, அதுக்கப்புறம் சப்பாத்தி, மல்டிகிரெயின் சப்பாத்தி மாவு எல்லாமே ஒவ்வொரு டப்பாவில் எடுத்து வச்சுக்கலாம். நம்ம இருக்கிறது அந்த 2 வாரமும் ஏதாவது ஒரு நாளைக்கு ஒன்று செஞ்சு சாப்பிட்லான்னு சொல்லிட்டு தான் எடுத்து வச்சுருக்கிறேன். இப்போ எல்லாமே பேக் பண்ணிட்டேன். அடுத்து இன்றைக்கி சமைக்க முடியாதுன்னு சொல்லிட்டு ஸ்விக்கியில் தான் ஆர்ட்ரு போட்டேன். 150 ருபீஸு. ஆனால் பரவாயில்ல, நான் பெருசாக மீல்ஸ் எல்லாம் ஆர்ட்ரு பண்ண மாட்டோம். அப்படி வெளியில் போய் ஹோட்டலில் சாப்பிடுவோம். அப்படி ஆர்ட்ரு பண்ணுற மாதிரி இருந்ததுன்னா பிரியாணி தான் ஆர்ட்ரு பண்ணுவோம். ஆனால் ஸ்விக்கியில் பார்த்திங்கன்னா சிக்கன் ஃப்ரை, அப்புறம் மீன் குழம்பு, ரசம், பருப்பு பொடி, கீ, தயிர் நிறைய கொடுத்துருந்தாங்க. பரவாயில்ல, 150 ரூபாய்க்கு இவ்வளோ கொடுக்குறாங்களா அப்படிங்கிற மாதிரி தான் இருந்தது. மீல்ஸுமே 2 பேர் சாப்பிட்ற அளவுக்கு இருந்தது. ஓகே அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கி இது சமையல் பண்ணால் எனக்கு லேட் ஆயிரும், அப்புறம் அதை ஏறக்கட்ட எனக்கு டைம் ஆகும்னு சொல்லிவிட்டு ஆர்ட்ரு பண்ணி சாப்பிட்டோம் நானும் பாப்பாவும். அடுத்த ஊருக்கு கிளம்பியாச்சு. எடுத்து எல்லாத்தையும் பேக் பண்ணி வெளியில் வச்சாச்சு. நைட்டு பார்த்திங்கனாக்கா 10:30 மணிக்கு எனக்கு பஸ்ஸு. அதனால் இங்கேருந்து ஒரு 9 மணிக்கெலாம் கிளம்பிட்டு அங்கே பஸ் ஸ்டாண்டு, கிளாம்பாக்கம் பஸ் ஸ்டாண்டுன்னு இப்போ ஓப்பன் பண்ணியிருக்காங்க இல்லையா, அங்கே தான் பஸ்ஸு ஸ்டாப் ஆகும் அப்படின்னாங்க. சரின்னு சொல்லிவிட்டு அங்கே போயிட்டோம் ஆட்டோவில். அங்கே போய் பஸ்ஸு ஏறுறக்குள்ளே பெரும் பாடாகி போச்சு. இப்போ அங்கே இறங்கும்போது எங்கள் வீட்டில் பிக்கப் பண்ணிவிட்டு ஒரு ஹோட்டலில் போய் சாப்பிட போனோம். என் பொண்ணு அவங்க அப்பாவை பார்க்குறது ஒரு 90%ன்னா 90% பார்த்திங்கனாக்கா சாப்பிட்றதுக்குன்னே வருவாள். நான் வீட்டில் ஹோட்டல்லலாம் ஆர்ட்ரு பண்ணி தரமாட்டேன். வீட்டில் என்ன இருக்கோ அதான் சாப்பிட சொல்லுவேன். அவங்க அப்பா அடிக்கடி ஹோட்டலுக்கு கூப்பிட்டு போயிட்டு அவருக்கு பிடிச்சதெல்லாம் வாங்கி கொடுப்பாரு. வீட்டில் அதனாலே பாதி சண்டை வரும். இப்போ அந்த பொண்ணு ஒரு மாதமாக ஹோட்டல்லேருந்து எதுவுமே ஆர்ட்ரு பண்ணுறது கிடையாது. வீட்டில் என்ன சாப்பிட்றாலோ அதான் சாப்பிடும். அதனால் வந்ததுமே என்ன பண்ணால் பிரியாணி, 65 அது இதுன்னு ஆர்ட்ரு பண்ணி அவளுக்கு பிடிச்சது எல்லாத்தையும் ஒரு கட்டு கட்டிட்டு ஐஸ்கிரீம் ஷாப்புக்கு போயிட்டு அங்கேயும் பார்த்திங்கனாக்கா நிறைய ஃப்ளேவரில் ஐஸ்கிரீம் வாங்கி இஷ்டம் போல் சாப்பிட ஆரம்பிச்சிட்டா. அவளுக்கு மட்டுமே 3 கப்புன்ட்டு ஆர்ட்ரு பண்ணிட்டா. அடுத்து எங்கே போகலாம் அப்படின்ட்டு பிளான் பண்ணிகிட்டு இருந்ததுங்க. சரி சினிமாவுக்கு போகலாமே அப்படின்னு சொல்லிட்டு சினிமாவுக்கு தான் கிளம்பலாம் அப்படின்ட்டு இருக்கோம். இப்போ ஐஸ்கிரீம் சாப்பிட்டு முடிச்சுட்டு சினிமா தேட்டருக்கு கிளம்பிட்டோம். அரண்மனை 4ன்னு ஓரளவு பரவாயில்ல, மூவியும் முடிச்சுட்டு ஹோட்டலில் சாப்பிட்டோம். பனானா லீஃப்னு சொல்லிட்டு ஒரு ஹோட்டலு நல்லாவே இருந்தது. மதுரை ஸ்டைலில் பண்ணியிருந்தாங்க. ஹோட்டலில் பார்த்திங்கனாக்கா கூட்டம் பயங்கர கூட்டமாக இருந்தது. சரி என்னடா இவ்வளோ கூட்டம் இருக்குதுன்னு பார்க்கும்போது தான் தெரிஞ்சுது எல்லாமே சூப்பராக இருந்தது. சிக்கன் கிரேவி, பரோட்டா, போட்டி குழம்பு, சிக்கன் சால்னா எல்லாமே பார்த்திங்கன்னா மதுரை ஸ்டைலில் இருந்தது. நாங்கள் ஃபுல்லாகவே சூப்பராக ரொம்ப நாளைக்கு அப்புறம் சாப்பிட்டு முடிச்சிட்டோம். இனிமேல் வீட்டுக்கு போக வேண்டியதான். பாய்.